வணக்கம். இன்னைக்கு பெட் டைம் ஸ்டோரிஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், கங்கையில் குளிக்கும் போது போகும் பாவம் எங்கே போகிறது தெரியுமா? ஒரு சாதுக்கு இப்படிதான் ஒரு டவுட் வந்தது. அவர் கங்கைக்கு வந்திருக்காரு, குளிக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்போ அவருக்கு என்ன டவுட்னா, நிறைய மக்கள் குளிக்கிறாங்களே, அவங்க பாவங்கள் எங்க கழியுதுன்னா கங்கையில நதியில தான் கழியுது. அப்போ அந்த நதியில இந்த நிறைய பாவம் இருக்கும்ல. இவர் ஒரு சாது, அவருக்கு தெரிஞ்சு பாவம் பண்ணதே கிடையாது. இருந்தாலும் அதில் போய் குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அடுத்தவங்க செய்து வச்ச பாவம் அந்த தண்ணியில இருந்ததுன்னா அது இவருக்கும் வந்துடும்ல. அவருக்கு அந்த டவுட் இருந்ததுனால குளிக்கிறதுக்கு தயங்குறாரு, கரையிலே நிற்கிறார். அப்போ ஒரு வயசான அம்மா கங்கை நதிக்கரையில் இருக்கவங்க இவரை பார்த்து, சாதுவை பார்த்து கேட்குறாங்க, ஏன் நீங்கள் இன்னைக்கு குளிக்க போகல, நீங்கள் போய் குளிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவரு இந்த டவுட்டு கேட்குறாரு, இங்கே குளிச்சா ஏற்கனவே குளிச்சவங்க பாவம்லாம் இருக்கு இல்லையா, நான் ஒரு சாது, எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் துக்கம் கொடுத்ததில்லை, கஷ்டம் பண்ணதில்லை, எனக்கு பாவங்கள் இருக்காது, இருந்தாலும் குளிக்கணும்னு தோணுது, ஆனால் எனக்கு இந்த பாவம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. அப்போ அந்த வயசான அம்மா சொல்கிறாங்க, கங்கையில் குளித்து அந்த போகிற பாவம் இருக்கு இல்லையா, நதி தானே அது போயிட்டே இருக்கும் இல்லையா, அது போய் கடலில் போய் சேர்ந்துடும். ஸோ கங்கையில் எந்த பாவம் நிற்கிறது கிடையாது, அது கடலுக்கு தான் போகும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இவருக்கு ஒரு புது அறிவு, ஏன்னா இவருக்கு அது தெரியல, அதனால கேட்குறாரு. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுது, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் காலப்போக்கில் தெரிஞ்சுப்பீங்க நான் யாருன்னு, நீங்கள் குளிச்சு தான் போங்களேன், உங்களை மாதிரி நல்லவங்க குளிச்சா நல்லது அப்படின்றாங்க. இருந்தாலும் இவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வேறெல்லாம் இருக்குது, நான் அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு வந்து குளிக்கிறேன் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். இப்போ இவர் எங்கே போகிறாரு தெரியுமா, கடலுக்கு போகிறார். அங்கேருந்து தபஸ் இருக்கார். எதுக்குன்னா அந்த கடல் ராஜா இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கடலில் கலக்கிற பாவங்கள் என்ன ஆகுது, ஏன்னா அங்கேயும் மக்கள் நீராடுறாங்கல்ல, இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க, இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி இறந்தவங்களுக்கெல்லாம் திதி வைக்கிறதுக்காக கடலில் போய் கரைச்சி அங்கேயே குளிச்சுட்டுலாம் வராங்க இல்லையா. அப்போ இவங்களுக்கு என்ன ஆகும், ஏற்கனவே கடலில் சேர்ற பாவம் இவருக்கு வராதா, அந்த டவுட்டு. அதனால கடல் மகாராஜனுக்காக தபஸ் இருக்காரு. உடனே கடல் மகாராஜன் தோன்றுறாரு, அவர்கிட்ட இந்த கேள்வியை வைக்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, கரெக்டு, கங்கையில் இருக்கிற பாவங்கள்லாம் அப்படியே எங்ககிட்ட தான் வருது, கடலுக்கு தான் வருது, ஆனால் இந்த பாவங்கள் சூரிய வெளிச்சத்தில் ஆவியாக மேலே போயிடுது, அதனால கடல்ல பாவம் தங்குறது இல்லை. இதுக்கு மேல உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா நீங்க சூரிய பகவானை கேளுங்க அப்படின்னு. உடனே ஒரு சூரிய பகவானுக்கு தபஸ் இருக்காரு. கொஞ்ச நாட்கள்ல சூரிய பகவான் தோன்றுறாரு. அவர் கேட்குற, என்ன பாவம் பிரச்சனை அப்படின்னு. இந்த மாதிரி பாவங்கள் நீங்க தான் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க, உங்ககிட்ட வர பாவம் என்ன ஆகுது, அதை தெரிஞ்சுக்கிட்டா நல்லது அப்படின்னு. அவர் சொல்றாரு, என்கிட்ட எல்லாம் வராது, மேக கூட்டங்கள் இருக்கலாம், அது வரைக்கும் தான் வரும், அதுக்கு மேலெல்லாம் வராது, என்னோட உஷ்ணம் தாங்காமல் எந்த பாவமும் என் பக்கத்தில் வராது, நான் எரிச்சிடுவேன் இல்லையா, அதனால ஸோ மேகங்கள் லெவலில் தான் அது வரும். அதுக்கப்புறம் மேகம் என்ன பண்ணுறது, மேகத்தை பார்த்து கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவான் மறைஞ்சிடுறாரு. இப்படி மேகத்துக்கான ராஜா கிட்ட தபஸ் இருக்காரு. அவர் தோன்றுறாரு. அவர்கிட்ட கேட்குறாரு, நீக்கம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பாவங்கள் என்ன ஆகும் அப்படின்னு. அதுவா, அந்த மேகங்களோட வெயிட் ஜாஸ்தி ஆகும் போது மழையா பெய்யும் போது மழையோட சேர்ந்து திருப்பி பூமிக்கே வந்துடும். பூமாதேவியை நம்ம என்ன சொல்றோம், பொறுமையின் தாயின்னு சொல்றோம். ஸோ அவங்க தான் இந்த பாவத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க யாரை கேட்கணும்னா பூமாதேவி தான் கேட்கணும், நீங்க பூமாதேவியை கேட்டுக்கங்க அப்படி. பூமாதேவியை கனெக்ட் பண்றாரு. கனெக்ட் பண்ண பூமாதேவி தோன்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஆமா, இந்த ஒரு சுழற்சி மாதிரிலாம் சுத்தி கடைசியா என்கிட்ட தான் வருது, அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமியில தானே விழுது, அதை செடி கொடிகள்லாம் இழுத்துக்கும், ஏன்னா அதுக்கு தண்ணி வேணும் இல்லையா வாழறதுக்கு. அப்படி அந்த மரம் செடி கொடிகளில் வரக்கூடிய பழங்கள் காய்கள் மனிதர்கள் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, திருப்பியும் மனிதர்கள் தப்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த தப்பு பாவம்லாம் இந்த சைக்கிள் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இனியும் உனக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கங்கையில் ஒரு வயசான ஒரு அம்மா பார்த்தல, அவங்களே போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு பூமாதேவி மறைஞ்சிட்டாங்க. இப்போ இவர் புரிஞ்சுக்கிட்டாரு, கங்கையில் குடிக்கிற பாவம் கடலுக்கு போகுது, கடல்லேருந்து ஆவியாவது, ஆவியானது மேகத்தில் இருக்கு, மேகத்துல இருந்து மழையா போயுது, மழையா வந்து பூமிக்கு வருது, பூமியில வருது, செடி கொடிகள் எடுத்துக்குது, அதுல இருந்து பழங்கள் மனிதர்கள் சாப்பிட திருப்பி தப்பு பண்றாங்க, இது ஒரு சுழற்சியில போயிட்டு இருக்கு. இப்போ அங்க வந்துட்டாரு, எங்க திருப்பி எங்கேக்கு வராரு, குளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக வராரு. அப்ப இதே வயசான அம்மாவை பாக்குறாரு. அப்ப சொல்றாரு, இந்த மாதிரி நான் எல்லாரையும் பார்த்து கேட்டு வந்தேன், அவங்க இந்த கதையெல்லாம் சொன்னாங்க, இப்ப எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்துச்சு அப்படின்னு. ஆனா எனக்கு தெரியாத நீங்க யாருன்னு தான் தெரியல அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி சொல்றாங்க, நான் தான் இந்த கங்கையோட தாய், அதனால தான் உங்களை குளிச்சுட்டு போங்கன்னு சொன்னேன். உங்களை மாதிரி பெரியவங்க சாதுக்கள் பாவமே பண்ணாதவங்க குளிச்சா கூட
இங்கே யாருக்காவது பாவம் பண்ணாங்க, இது நதி வரைக்கும் போனோம்ல, அந்த கடல் வரைக்கும் போனோம்ல, அதெல்லாம் போக தேவை, இங்கே அதெல்லாம் கூட எரிஞ்சிரும், அதனால தான் நல்லவங்களும் குளிக்கணும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கங்கை மாதா சொன்னதா சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து பக்தியில் வரக்கூடிய ஒரு கதை. ஓகேவா, நம்ம இதெல்லாம் ஏன் பெட் டைம் ஸ்டோரிஸில் போடுறோம்னா இப்படி ஒன்றும் நடந்திருக்காது. ஓகே, நம்ம பெட் டைம் ஸ்டோரிஸில் சொல்கிற எந்த ஒரு விஷயமும் நடந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால பெட் டைம் ஸ்டோரிஸ்லாம் சொல்கிறோம். ஸ்டோரினாவே கதை தான். ஓகே, அதில் மிகைப்படுத்தப்படும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய மாரல் இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் ரொம்ப பெருசு. அந்த பாடம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம கதைகளை சொல்கிறோம். இப்போ ராஜயோகத்துக்கு வரும். ராஜயோகத்தில் பரமாத்மா சொல்கிறாரு, கங்கையில் குளிச்சா பாவம் போகிறது கிடையாது. பாவம் ரெண்டே வழியில் தான் போகுது. ஒன்று, உடல் நோய் வந்து மக்கள் துக்கப்பட்டு அந்த பாவத்தை அழிச்சுக்கிறாங்க. ராஜயோகிகளுக்கு மன்மனா பவ, தன்னை ஆத்மாவென உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்யும்போது ஆத்மாவின் பாவம் போகும். இது வந்து ராஜயோகிகளுக்கு கிடைச்ச டெக்னிக். ஸோ நீங்கள் கங்கையில் குளிச்சா பாவம் போகுன்றது கிடையாது. இப்போ பரமாத்மா வாணியில் என்ன சொல்கிறேன்னா, உலகத்தில் இருக்க ஒரு நாட்டுக்குள்ளேயும் ஒரு நதி பாயுது, ஏதாவது ஒரு நதி பாயுது. ஒரு இடத்துல நிறைய நதிகளும் இருக்குது. அப்படின்னா பாவம் கங்கையில் குளிச்சா போகுன்றது உண்மையாக இருந்தால் அந்தந்த ஊரில் அந்தந்த நாட்டில் இருக்கிற நதியில் போய் குளிச்சா கூட பாவம் போகணும். அப்படின்னா கங்கைக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதனால கங்கையில் குடிச்சா பாவம் போடுறது கரெக்டு கிடையாது அப்படின்றார். ஓகே, இதே கதையில் பார்த்தோம். இப்போ இந்த சொன்ன கதையிலே கதை எடுத்துக்கிட்டானாவும் கடைசியாக அந்த பாவம் அங்கே சுற்றி எங்கே போகுது, திரும்பவும் பூமியில் விழுந்து செடி கொடிகள்லாம் வந்து அதில் காய் பழங்களை சாப்பிட்றதுனால திரும்பியும் பாவம் வருது. அப்படின்னா அந்த பாவம் எங்கேயும் போயிடல, திரும்ப இங்கே தான் வருது அப்படின்ற அப்படிதானே அதில் சொல்லி முடிக்கிறாங்க அந்த கதையிலையும். அப்போ இங்கேயும் அதை புரிஞ்சுக்காங்க. பரமாத்மா ராஜயோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பண்ண பாவம் அனுபவிக்கப்பட்டே ஆக வேண்டும், அவ்வளவுதான். இது ஒரு சந்தோஷத்துக்காக என்ன சொல்வார்னா, உங்களுடைய பாவம் வந்து நீங்க எங்களை கனெக்ட் பண்ணா 50% குறையும், அதெல்லாம் சொல்லுவார். இது எப்படி புரிஞ்சுக்கணும், 50% குறையும்ன்றது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாருங்களேன். இப்போ தினசரி நம்ம ஒருத்தரை திட்டுறோம்னு வச்சுக்கோங்க, திட்டுறது பாவம். இப்போ வந்து 100% தண்டனை. யாரு ராஜயோகி திட்டினா 100% தண்டனை, சாதாரண மக்கள் திட்டினா அது 10% தண்டனை. ஓகேவா? இப்போ சாதாரண மனுஷனே திட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது 10 நாள் திட்டினான்னா அது ஒரு 100% ஆகிடும். கரெக்டா? இவருக்கு வந்து ஒரு நாளுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்குது. என்ன தெளிவு கிடைக்குதுன்னா, இந்த மாதிரி திட்டுறது கரெக்டு கிடையாது அப்படின்னு ஒரு எண்ணம் வருது, ஒரு தாட் வருது. அதுக்கப்புறம் ஒரு திட்டலன்னா என்ன ஆகும்? புதுசா திட்டுறதுனால வரக்கூடிய பாவம் அவருக்கு வராது இல்லையா? இதுதான் பரமாத்மா என்ன சொல்றாரு, 50% குறைஞ்சிரும். டகால்னு பண்ற ஒரு பாவத்தை நீங்க பண்ணாமே விட்டுறீங்க, இனிமே பண்ணவே மாட்டீங்க. அப்ப ஏற்கனவே பண்ணி வச்சது மட்டும்தான் இருக்கு. கரெக்டா? அது வந்து நீங்க வன்மனா தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மா தன்னை நினைவு பண்ணும்போது ஸ்லோவா அது எரிஞ்சுக்கிட்டே வந்துடும். இதை தான் பரமாத்மா சொல்றாரு, குறையும் குறையும் சொல்றது. ஸோ எப்போ ஒரு புரிதல் நமக்குள்ள வருதோ அப்புறம் அந்த தப்பு பண்ண மாட்டோம். அந்த தப்பு பண்ணலன்னா புதுசா கார்மிக் அக்கௌண்ட்ஸ் உருவாகவே ஆகாது. அந்த தப்புனால பழசு ஏற்கனவே நமக்கு மன்மனா பவன் ஒரு டெக்னிக் இருக்கு, அது வழியா நீங்க பாவத்தை அழிச்சுக்கலாம். இதே கதையில வேற ஒரு சம்பவம் பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு சாது போய் அந்த நதியில குளிச்சா அடுத்தவங்க பாவமும் அழிஞ்சிரும் எரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கதையில அப்படிதான் சொல்றாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ராஜயோகம் பிராக்டிஸ் பண்றோம். நமக்கு மன்மனாபாவம் தெரியும், தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவின் தந்தையை நினைவு பண்ண பாவம் போகும்னு நம்ம நினைவு பண்றோம், பாவத்தை எரிச்சிடும். எப்படி இந்த சாது எப்படி இருக்காரு, தூய்மையா இருக்காரோ அது மாதிரி நம்மளும் இருக்கும். ஓகே, ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த ராஜயோகத்தை ஊர் ஃபுல்லா சொல்றோம், நமக்கு தெரிஞ்ச மாதிரி சென்டர்ல சொல்றோம், கோயில்ல வச்சு சொல்றோம், இந்த மாதிரி யூடியூப் வீடியோ போட்டு சொல்றோம். இதை கேட்டு யாராவது ஃபாலோ பண்ணாங்கன்னா, அவங்களுக்கும் மன்மனாபாவம் பண்ணணும்னு தோணி அவங்களும் பரமாத்மா நினைவு பண்ணாங்கன்னா அவங்களும் புதுசு புதுசா பாவம் பண்றதை நிறுத்திப்பாங்க. கரெக்டா? அப்ப பாவம் வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்காங்களா? நிறைய பேரை திருத்துறாங்களா? இதுதான். அப்ப இந்த சாது அங்க குளிச்சா பல பேரோட பாவம் போகுன்றது என்னன்னா, சாது இந்த மாதிரி வாழ்க்கை வாழுங்கன்னு சொல்லணும் எல்லார்ட்டையும். அப்படி அவர் சொன்னார்னா அதை கடைபிடிச்சாங்கன்னா அவங்களும் இந்த சாது மாதிரி நாளைக்கு எந்த தவறும் பண்ணாம இருப்பாங்கல்ல. அதுதான் அதோடைய அர்த்தம். ஓகேவா? ஸோ கங்கையில குளிச்சா பாவம் போகுன்றது ஒரு நம்பிக்கை. ஆனா திரும்பவும் இவங்க தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக கங்கையில குளிச்சா பாவம் போயிடும்னா இவங்க கர்மாதி தாயிடணும், சரீரம் விட்டுடணும், சாந்தி தாமத்துக்கு போயிடணும், இல்லை அட்லீஸ்ட் சூட்சமாவதனத்தில் போயிட்டு அட்வான்ஸ் பர்த் எடுக்கணும். அது நடக்காது இல்லையா? பரமாத்மா சொல்ற அப்படி நடக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த கதை நல்லா இருக்கு, கேட்க நல்லா இருக்கு. இது சுழற்சி எல்லாம் யாரோ யோசிச்சிருக்காங்க, யாரோ கதை எழுதியிருக்காங்க. ஓகே, அதனால கதை தான் இது, இப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் அது ஒரு மாரல் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம படிச்ச கதைகள்ல சொல்றோம், பக்தி கதைகள்ல வந்து கங்கையில குளிச்சா பாவம் போகும் தான் படிச்சிருக்கோம்.
பக்தியில் இப்படி ஒரு கதை இருக்குது, திரும்ப அந்த பாவம் வர்றது எப்படி வருது அப்படின்றதுக்கு ஒரு கதை இருக்குது. அதை நான் படித்து அதை தான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு சாது மாதிரி போய் அந்த இடத்துல குளிச்சா பாவம் போகுன்றது வந்து சாது மாதிரி இருந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் இந்த நாலேஜை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த நாலேஜை எடுத்துக்கிறவங்க அடுத்த பாவம் பண்ணாமல் இருப்பாங்க. ராஜயோகம் சொல்கிறது என்ன, எண்ணம் சொல் செயல் மூலமாக யாரும் காயப்படுத்தாதீங்க அப்படின்னு தான் சொல்லி கொடுக்குது. அப்படின்னு என்ன, பாவமே ஏற்படாது நம்ம வழியாக. நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதெல்லாம் ஏற்கனவே பண்ண பாவத்துக்கு மன்மனாபவ பாவத்தை அழிச்சிட்டு போக வேண்டியதான். ஓகே, இது நான் படித்த சுவாரஸ்யமாக இருந்தது, உங்கள் கூட ஷேர் பண்ணலான்றது தான் இந்த வீடியோட நோக்கம். ஓகே, ஒரு தகவல். இப்போ நம்ம சேவை பண்ணிகிட்ருக்கோம். இப்போது மொபைல் ஃபோன் ஒரு ஆத்மா வாங்கி கொடுத்தாரு, அதனால் ரொம்ப சக்கப்போடு போடணும் சேவையில். அதே மாதிரி நான் வந்து இந்த கோவிட் டைமில் தான் யூரோப்பியன் ஆத்மாக்களுக்கு வந்து 7 days கோர்ஸ் எடுத்தேன். அது ஆக்சுவலாக ஒரு 16 கிளாஸு, 15 கிளாஸ் வந்து தியரி, 16வது வந்து யோகா எப்படி செய்வதுன்னு சொல்லிட்டு. அப்படி தான் நான் வந்து நம்மளோட ராஜயோக 7 நாள் கோர்ஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது. அது மாதிரி நிறைய பேர் பார்க்குறாங்க, அது சேவை நடக்கு. அந்த டைம் வந்து யூரோப்பில் இருக்கிற ஒரு ஆத்மா வந்து 2-3 பேர் சேர்ந்து தான் நினைக்கிறேன். ஆமாம், குழந்தைக்கு ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ அந்த லேப்டாப் தான் நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். அந்த லேப்டாப்பும் கொஞ்ச நாளாக வித்த காமிச்சுன்னு இருக்குது. அதில் வந்து திடீர்னு கொஞ்ச நாள் முன்னாடி இந்த மவுஸ் பேடுன்னு ஒன்று இருக்குது லேப்டாப்பில், தெரியும் உங்களுக்கு. அது ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. சரி, அப்போ என்ன பண்ணேன்னா எக்ஸ்டர்னல் மவுஸ் ஒன்று வாங்கிட்டு அதை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். திடீர்னு இந்த கீபோர்டு ஒர்க் ஆகாமல் போகும். அப்போ என்ன பண்ணோன்னா ரீஸ்டார்ட் பண்ணால் ஒர்க் ஆகும். ரீஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, நேற்று என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்டே ஆகலை. அதாவது கம்ப்யூட்டர் ஆனே ஆகலை. வருது, என்னோட வந்து ஹெச்பி லேப்டாப்பு, ஹெச்பின்னு அங்கே வந்து அப்படியே நின்றுது. எத்தனை மணி நேரம் ஆனாலும் அப்படியே நிற்குது. இப்போ வந்து ஒன்று இதை கொடுத்து சர்வீஸ் பண்ணி பார்க்கணும், இல்லை இதுவும் வந்து 2000 அந்த வருஷத்தில் வாங்கினது, 4 வருஷம் இதுவும் நல்லா உழைச்சிருக்கு, இதுவும் நான் ரிட்டையர் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அதோடைய நடவடிக்கைகள்லாம் இருக்குது. ஸ்லோவாகிடுச்சு. இப்போ புது லேப்டாப் வாங்க வேண்டிய நிலைமையும் வந்திருக்கு. ஓகேவா, இதை கொண்டு போய் கொடுத்து பார்க்க போகிறேன், என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ அந்த முயற்சி இப்போ கொஞ்ச நாளுக்கு வந்து லேப்டாப் வழியாக நம்ம பண்ணிட்டு இருந்தது எல்லா சேவையும் அப்படின்னு நிற்கும். இதோட இடையில வந்து வேற ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. நமக்கு வந்து கம்யூனிட்டி டேப்னு இருக்குது யூடியூப்பில். அதில் வந்து போல்ஸ்னால் என்னது, வாக்கு இது பண்ணுவாங்களே, ஒரு கேள்வி கேட்டு 4 சாய்ஸ் கொடுப்போம், அந்த மாதிரி. அதை வந்து ராஜயோக மெடிடேஷனை வச்சு தினசரி பண்ணிகிட்டு இருக்கோம். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. அது கலந்துக்க முடியுமான்னு பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேள்விகள் எல்லாம். ஒரு கேள்வி கேட்டு 4 ஆப்ஷன் கொடுப்போம், நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ராஜயோகத்தை பற்றி எவ்வளோ பெட்டராக தெரியுன்றது வந்து அதில் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். கம்யூனிட்டி டேப்பில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். யாரெல்லாம் பார்க்கலான்னா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.